வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், குரு வாழ்க, குருவே துணை. எல்லாம் வல்ல இறைவனையும் வணங்கி உலகெங்கிலும் உள்ள டிவைன் ஜோதிட நேயர்களுக்கு வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ நம்ம பேச போகிற கோவில் என்னன்னா, வழுவூர் வீரட்டானம். அஷ்ட வீரட்டானத்தில் 8 வீரட்டானத்தில் வழுவூர் வீரட்டானங்கிற கோயில் முக்கியமான ஸ்தலம். இந்த வழுவூர் கோயில் கஜ சம்காரமூர்த்தி அப்படின்னு பேர். இந்த கோவில் மயிலாடுதுறை மாவட்டத்தில் இருக்குது. அதாவது மயிலாடுதுறையிலேருந்து இந்த கோவில் ஒரு 10 கிலோமீட்டர் தொலைவில் இந்த கோவில் சீர்காழி போகிற வழியில் இருக்குது. இந்த கோவில் ரொம்ப முக்கியமான ஸ்தலம். இந்த சாமி பேர் கஜ சம்காரமூர்த்தி. எங்களுடைய அம்பாள் பேர் இளம் நிலை நாயகி, இளங்கிளை நாயகி. சாமியோட பேர் கஜ சம்காரமூர்த்தி வீரட்டானேஸ்வரர்னு பேரு. பால அங்குராம்பிகைன்னு பேரு. 2 பேர் உண்டு. இங்க தீர்த்தம் பஞ்சமுக தீர்த்தம். ஜேஷ்டா தேவி, நாகக்கன்னிகள், சப்தமார்கள் இதெல்லாம் வணங்கியிருக்காங்க. இந்த ஊர் ஏன் வழுவூர் அப்படின்னு வந்துச்சுன்னா, பிரளய காலத்துல எல்லா ஊரும் பிரளயத்துல மாட்டிக்கிடுச்சான். இந்த ஒரு ஊர் மட்டும் வழுவி தப்பிச்சுக்கிடுச்சு. வழுவி வந்ததுனால இந்த ஊர் வழுவூர் அப்படின்னு வந்திருக்கு. பிரளயம் வந்தப்ப, பூகம்பம் வந்தப்ப எல்லா ஊர்களும் அழிஞ்சிருச்சு. இந்த வழுவூர் மட்டும் தப்பிச்சுக்கிடுச்சு. இந்த வழுவூருங்கிறது வழுவி நின்றுச்சான். அதனால இந்த ஊருக்கு பேர் வழுவூர் வீரட்டானம். அஷ்ட வீரட்டானத்துல காளி மயானம், கச்சி மயானம், சீர்காழி மயானம், திருக்கடவுர் மயானம் அப்படின்னு இந்த 7 மயானத்துல இந்த வழுவூர் வீரட்டானம் ஒரு முக்கியமான ஸ்தலம். காசிக்கு நிகரான ஸ்தலம் இந்த ஸ்தலம். இந்த கோவில்ல போய் அமாவாசையோ இல்ல அவங்க நட்சத்திரம், ஜென்ம நட்சத்திரத்து அன்னைக்கோ அரசம் வேம்பு இருக்கு. இந்த பஞ்சமுக தீர்த்தத்துல நீராடி அரச மரத்தை, அவங்க வயசு என்னவோ எத்தனை சுத்திட்டு வராங்களோ, 108 சுத்துருவாங்க எல்லாரும். நான் சொல்றது ஒருத்தவங்களுக்கு இப்போ 50 வயசா 50 சுத்து, 30 வயசா 30 சுத்து, 20 வயசா 20 சுத்து சுத்திட்டு வர்றது ரொம்ப ரொம்ப விசேஷம். 16 சுத்துக்குலேருந்து 108 சுத்துலேருந்து எப்போ வேணாலும் சுத்தலாம். இந்த அரச மரத்தையும் விநாயகர் சுத்திட்டு வந்தா ஒரு மிகப்பெரிய வாழ்க்கையில முன்னேற்றம். பில்லி, ஏவல், சூனியம் எல்லாம் இங்கேருந்து எடுபட்டு போயிடும். அந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தா உங்களுக்கு யாருக்காவது பில்லி சூனியம் வச்சிருக்காங்கன்னா அது நிவர்த்தி ஆயிடும். சார் எங்க மேல எங்க செய்வனை வைக்கிறாங்க சார், எனக்கு மேல ஒரு பில்லி சூனியம் இருக்கு அப்படின்னு இருக்குன்னா, இந்த கஜ சம்காரமூர்த்திக்கு பின்னாடி ஒரு எந்திரம் வச்சிருக்காங்க. அந்த எந்திரத்துக்கு தீபாதனை காட்டுவாங்க, அபிஷேகம் பண்ணுவாங்க. அதை வணங்கி சாமி கும்பிட்டு வந்துட்டீங்கன்னா மிக மிக முக்கியமான ஸ்தலங்கிற. ஏன் அந்த இடத்துல கஜ சம்காரமூர்த்தின்னு பேர் வந்துச்சுன்னா, அந்த கோயில்ல வேள்வி நடத்திருக்காங்க அந்த காலத்துல உள்ள அந்தணர்கள். அங்க உள்ள இந்த வேள்வி நடத்தும் போது இந்த வேள்வி பிரளயமாகி வேள்வி யானை ரூபத்துல, யானைங்கிற உடம்புக்குள்ள சிவபெருமன் போய் பூந்துட்டார். இதை கண்ட அம்பாள் உலகமே இருண்டுச்சு, யானைக்குள்ள பூந்துட்டாருன்னு. அந்த பஞ்சமுக தீர்த்தத்துல தென்மேற்கு உள்ள தீர்த்தத்துல குளத்துல நீராடி வெளியே வந்ததுக்கு அப்புறம் உலகத்துக்கே வெளிச்சம் ஏற்பட்டது. அந்த யானையை வெளியில வந்தது, யானையை யானை தோல்ல இருந்து யானையை தோலாக்கிட்டாரு. அவ்வளவு பெரிய யானையை தோலா போத்திட்டாரு உடம்புல. அதனாலதான் இந்த சாமி பேரு கஜ சம்காரமூர்த்தி அப்படின்னு வந்திருக்கு. பிரளய காலத்துல இந்த ஊர் தப்பிச்சதுனால வழுவூர் வீரட்டானம்னு பேரு. கணவன் மனைவி ஒற்றுமை, எத்தனையோ வருஷத்து டிஎன்ஏ பிரச்சனை. நல்லா கேட்டுங்க சார், எங்க தாத்தா, எங்க அப்பா, எங்க மூதாதையர் எத்தனையோ வருஷத்து டிஎன்ஏ வம்சாவளி பிரச்சனையை தீர்க்கக்கூடிய ஸ்தலம் இந்த ஸ்தலம். சார் 50 வருஷமா அந்த பிரச்சனை தீரல, 100 வருஷமா தீரல, 200 வருஷமா தீரல. ஜென்ம சாபம் நீக்கக்கூடிய கோவில் இந்த கோவில் வழுவூர் வீரட்டானம். கண்டிப்பா போய் ஒரு முறை தரிசனம் பண்ணிட்டு, சாமி தரிசனம் பண்ணிட்டு வாங்க. முக்கியமான ஸ்தலம் இந்த ஸ்தலம் இளம் நிலை நாயகி. சுவாமி பேர், அம்பாளுடைய பேர் பால அங்குராம்பிகைன்னு பேரு, இளம் நிலை நாயகின்னு பேரு. தென்மேற்கு மூலையில இந்த சுவாமி அம்பிகை எழுந்திருக்கு. இந்த சுவாமி ரொம்ப அற்புதமான, அம்பாலை பார்த்தீங்கன்னா அப்படியே குழந்தை வடிவில் இருக்கும். அந்த சுவாமியை போய் பார்த்தீங்கன்னா அம்பாலை பார்த்தீங்கன்னா சும்மா குழந்தை வடிவில் இருக்கும். அதே மாதிரி இந்த கஜ சம்காரமூர்த்தியை பார்த்தீங்கன்னா சும்மா அழகிய வேலை. அப்படியே இந்த சிலையை பார்த்தீங்கன்னா அப்படியே அவ்வளோ அற்புதமா இருக்கும். இந்த கோவில் ஏன் இந்த கோவிலை சொல்றேன்னா, யாரெல்லாம் பல மேத பிரச்சனையில இருந்து தப்பி நமக்கு ஒரு மறுவாழ்வு கிடைக்காதா,
ஒரு மறு யோஜனை கிடைக்காதா, மறுவாழ்வு கிடைக்காதா, நிம்மதி கிடைக்காதாங்கிறவங்க இந்த ஊர்ல போய் வணங்கிட்டு வந்தீங்கன்னா நிம்மதி கிடைக்கும். சார் எவ்வளோ பணம் போயிடுச்சு, எவ்வளோ காசு இழந்துட்டேன், மீண்டும் நமக்கு அந்த பணம் பொருள் கிடைக்கணுமா, இந்த ஊருக்கு போகணும். அது மாதிரி நிறைய வாங்கி வச்சு உங்க டிஎன்ஏ கடன் நிறைய இருக்கு, இந்த டிஎன்ஏ கடன் நீக்கணுமா, இந்த கோவிலுக்கு போகணும். ஸோ இந்த வலுவூர் வீரட்டானம்ங்கிற கோயிலில் போய் கஜசம்கார மூர்த்தியும் அம்பாள் இளநிலை நாயகியும் வணங்கி உலகெங்கிலும் உள்ள தமிழ் மக்களுக்கும் கோடான கோடி நன்றிகளையும், அது மாதிரி உலகெங்கிலும் உள்ள திவைன் ஜோதிட நேயர்களும் இந்த வீடியோவை பார்த்துட்டு யாராவது ஒருத்தர் போய் பயனடைஞ்சாலும் எனக்கு நன்மை தான். மிக்க மகிழ்ச்சி, ஆனந்தம். கண்டிப்பாக அந்த கோயிலுக்கு எங்கிருந்தாலும் போயிட்டு வாங்க. மிகப்பெரிய புண்ணியமான ஸ்தலம், முக்கியமான ஸ்தலம். வாழ்த்துக்கள் நண்பர்களே, மிக்க மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள்.